எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா SASS கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து டெவலப் பண்ணுற வச்சுக்கோங்களேன், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பெருசானாலும் அது ஆர்கனைசபிளாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ CSSல வந்து இருக்கிற ஒரே கமெண்ட் தான் கேட்கலாம். ஆனால் SASSல வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கோடு வந்து இங்கே இருக்குது, கரெக்டாக? இது நம்ம SASS கோடு. அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைல் ஆகிற அந்த CSS கோடு, அதாவது கம்பைல் பண்ணி CSS கோடு இது. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஹெட்டிங் ஸ்டைலு நான் வந்து கமெண்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், லைக் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு 4-5 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கோட் என்ன பண்ண சொல்லி தெரியணும். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு எனிவே கோட் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் எனிவே நம்ம வந்து ஆஸ் அ குட் ப்ராக்டிஸாக வந்து கோடில் வந்து நம்ம கமெண்ட் டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹெட்டிங் ஸ்டைல் சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சக்ஸஸ் வந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து இந்த கமெண்ட் வரவே இல்லை. ஓகே, ஸோ ஏன் வரல அப்படின்னா, இதான் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். SASSல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்போல்லாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு நினைக்கிறது 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து SASSல மட்டும் தான் வந்து இந்த கமெண்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, நீங்கள் வந்து கம்பைல் பண்ணும்போது கமெண்ட் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து JavaScriptலையோ இல்லை வந்து C++லையோ நீங்கள் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ட்ரெடிஷ்னலாக கமெண்ட்டு. ஸோ எப்படி, ஓகே, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் ஒரு ஆஸ்ட்ரிக். ஓகேவா, அதாவது மல்டிபிள் சிம்பிள் மாதிரி இருக்கும். அது பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபால்ட்டாக எல்லாமே கமெண்ட்டாக எடுத்துக்கிச்சு. ஸோ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லை போஸ் எனக்கு வந்து இந்த லைன் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை என் பண்ண போகிறேன், திருப்பி ஆஸ்ட்ரிக் அண்ட் திருப்பி ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் எல்லாமே டல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ திருப்பி நான் என்ன பண்ணிக்கலாம், ஹெட்டிங் ஸ்டைல். ஓகே, இப்போ நான் தந்துட்டு சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து லைன் 1ல் வந்து நான் தந்த இந்த கமெண்ட் அப்படியே காமிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா, SASSல வந்து மேபி இந்த கமெண்ட் வந்து நீங்கள் கம்பைல் ஆக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தருவீங்க. ஓகேவா, ஆனால் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு CSSலேயே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஆஸ்ட்ரிக் பை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் SASS ஃபைலில் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வந்து சிம்பிளி 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து CSS கமெண்ட் ஆகும்போது உங்களுக்கு கமெண்ட் பண்ணாது. ஓகேவா, ஸோ இது பேர் தான் நம்ம என்ன கால் பண்ணோம் அப்படின்னா SASS கமெண்ட். ஓகே, பிகாஸ் இது வந்து SASSக்கு மட்டும் தான் வந்து இந்த கமெண்ட் புரியும். நீங்கள் வந்து CSS கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சேவ், பார்த்தீங்கன்னா அவுட் எதுவுமே வரல. ஓகே, ஸோ இதுவே நீங்கள் வந்து இந்த ஸ்டைல் வந்து இதுக்கான கமெண்ட் வந்து நீங்கள் CSSல வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக். ஓகேவா, அண்ட் இதுக்குள்ளே வந்து நீங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேபி நீங்கள் வந்து 2 லைனுக்கு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ஹெட்டிங் ஸ்டைல் அண்ட் அனதர் ஸ்டைல் சேவ். அண்ட் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைல் வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் இன்டர்போலேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்டர்போலேஷன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நினச்சிக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, H1ம் S2ம் இல்லை வந்து சிம்பிளி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 + 2. ஸோ இது வேல்யூ என்ன இருக்க போகுது, 4, கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து ஈக்குவல் டு 4 போடலாம். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் வே. இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 2 + 2 4 வருது. ஓகே, ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக SASS பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஹேஷ். ஓகே, அண்ட் இந்த சிம்பிள். ஓகே, இதுக்கான சின்டாக்ஸ் வந்து இதுதான் இன்டர்போலேஷன். ஓகே, இன்டர்போலேஷன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு SASSோட எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஷனாக லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 2 என்னது, 2 + 2 என்னது 4 தானே. சேவ், அண்ட் இங்கே 4 வருது பார்த்தீங்களா. அண்ட் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு வாட்டி. ஸோ 2 + 8 சேவ், அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா 10 சொல்லி வருது. ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம் அடிஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்கலாம். இல்லை, மல்டிப்ளை ஒர்க் ஆகும், டிவிஷன் ஒர்க் ஆகும், நிறைய இது ஒர்க் ஆகும். ஓகே, 16 வருது பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், சில விஷயங்களில் யூஸ் ஆகும், மோஸ்ட்லி நிறைய விஷயங்களில் யூஸ் ஆகாது உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இது ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினச்சேன். அண்ட் மோஸ்ட்லி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சின்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக். இந்த கமெண்ட் வந்து எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா உங்கள் CSSல டிஸ்பிளே ஆகும். ஆனால் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த min.css நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கான்ஃபிக் ஃபைலில் கான்ஃபிகரேஷனில் வந்து இந்த கம்ப்ரஸ்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ கம்ப்ரஸ் ஆகும்போது இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ வேணால் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சிம்பிளி கொஞ்சம் ஒரு தள்ளிக்கலாம். ஓகே, அண்ட் செட்டிங்ஸ் ஃபைல் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் செட்டிங்ஸ். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய செட்டிங்ஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதில். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் இருக்குது.
அதாவது என்னோட எக்ஸ்டென்ஷனோட செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இல்லை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் இப்போ நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் அண்ட் அப்படியே இருக்கா. அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார்மேட் வந்து எக்ஸ்பேண்டது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கம்ப்ரஸ் மாற்ற போகிறேன். கம்ப்ரஸ்ட் அண்ட் இது வந்து எனக்கு min.css தான் வேணும். ஓகே, ஸோ சேவ். இன்னும் வந்து மின் போட்டுக்கணும் கரெக்டாக, மின். ஸோ சேவ் அண்ட் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா இப்படி தான் வருவேன், ஸோ ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறேன், திருப்பி ஒரு வாட்டி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் திருப்பி ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஸோ கம்பைல் இந்த SAS ஃபைல் வந்து எடுத்துக்கிட்டு min.css கம்பைல் இருக்குது இப்போ. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நான் வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல் எக்ஸ்பிளைன் போனீங்க அப்படின்னா main.min.css சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் அண்ட் இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நம்ம கமெண்ட்டும் காணும், அட் தி சேம் டைம் இந்த ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒன்லைன் வந்துச்சு. ஸோ இதுதான் கம்ப்ரஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து ரீடபிளாகவே இருக்காதுங்க. ஆனால் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ப்ரொடெக்ஷன் லெவலில், அதாவது அவங்க சோர்ஸ் கோடு வந்து நெட்டில் டிப்ளாய் பண்ணும்போது இது மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது அவங்க ஃபைல்லாம் வந்து சீக்கிரமாக லோட் ஆகும். கரெக்டாக, ஃபைன். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கமெண்ட் வந்து கம்ப்ரஸ் மோடில் வரல. ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கோங்களேன். இல்லை பாஸ், இல்லை அன்பு, எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன். கம்ப்ரஸ் மோடில் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அது எனவே உங்களுக்கு புரியாது. ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சுப்போம், லைக் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் வேணும், ஒற்றை காலம் நிற்கிறீங்க வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், main.sassல போயிட்டு இந்த ஃபைலை வந்து முன்னாடி வந்து கமெண்ட்டாக தருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி. ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து கத்துற மாதிரி வச்சுக்கோங்களேன். லைக் நான் வந்து இந்த கமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடம் பிடிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஃபைல் போனீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ பார்த்தீங்களா நம்ம கமெண்ட் நீங்கள் காமிக்குது. ஓகே, ஸோ இதான் நீங்கள் விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து SASஸில் வந்து மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் மாதிரி நீங்கள் // யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி CSSல மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து கம்ப்ரஸ்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைன், சூப்பர். ஸோ நான் ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் கடைசி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் CSSல பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இது மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இது மாதிரி சிம்பிளாக கமெண்ட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும், அது அப்படியே இருக்கணும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங்கில் வந்து நான் ஏதாச்சும் அடிஷனலாக ஏதாச்சும் ஆட் பண்ண போகிற வச்சுக்கோங்களேன், நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளி அதே மாதிரி ஓகே, இங்கே வந்து add heading 2 சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து சக்ஸஸாக இருக்குது. ஸோ எந்த இடமே ஷோ ஆகலை. ஸோ உங்கள் CSS கிளாஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி தந்துக்கலாம். ஸோ இது இங்கே தந்துக்கலாம் அண்ட் இங்கே தந்துக்கலாம் அண்ட் எல்லாமே ஒர்க் ஆகும் பர்ஃபெக்டாக. பார்த்தீங்களா, ஸோ CSSல இல்லாத சில விஷயங்கள்லாம் SASஸில் இருக்குது. ஓகே, ஸோ எஸ், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு UI பில்ட் பண்ணலாம், ஒரு வெல்கம் UI பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.